ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குகாரிணி குகே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி பைரச்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். கனகதாரா ஆச்சாரியால் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய 2வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா 3வது பிள்ளையார கணக்கு வைக்காம விட்டா அங்கம் ஹரேன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து கணக்கு வச்சா இது 2வது. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அந்த ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு முக்தா முகுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயா. இந்த ஸ்லோகத்துல சாகர சம்பவாயா அப்படின்னு லக்ஷ்மி தேவிய ஆச்சாரியால் அட்ரஸ் பண்றார். சாகர சம்பவாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகரம்னா கடல், சம்பவாயான்னு அதுல இருந்து உற்பத்தியானவள். சாகர சம்பவாயா. பார்க்கடலை கடைஞ்சப்போ நமக்கு தெரியும், பார்க்கடலை கடைஞ்சப்போ தேவர்கள் எதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க? அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க. அமிர்தம் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ அதுல நிறைய நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதுல ஸ்ரீ மகாலட்சுமியும் அதுல இருந்து வந்தாள். பார்க்கடலை கடையிறப்போ வந்ததுனால க்ஷீரசாகர சம்பவாயாக, க்ஷீரசாகரத்தை மதனம் பண்றப்போ பார்க்கடலை கடையிறப்போ அவள் வந்தா. அதனால சாகர சம்பவாயா அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ இங்க சாகர சம்பவாயால இருந்து நாம இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். பார்க்கடல்ல இருந்து தோன்றினாள் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நிறைய அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா தேவர்களும் இருந்தாங்க. மகாலட்சுமி மட்டும் லேட்டா பிறந்திருக்கா. அப்போனா இவங்க எல்லாம் பெரியவங்க, இப்பதான் மகாலட்சுமி வந்திருக்கா. சோ அவள் புதுசா வந்திருக்காளா? இவங்க எல்லாம் சீனியர்ஸா? இவங்க ரொம்ப லேட்டா தான் லக்ஷ்மி பிறந்தாளா? அப்போ அவள் பார்க்கடல்ல இருந்து தோன்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மி இல்லையா? அப்போ மகாவிஷ்ணு தனியா இருந்தாரா? அவருடைய வக்ஷஸ்தலத்தில் எப்பவுமே லக்ஷ்மி இருக்கா அப்படின்னா அப்போ பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்த லக்ஷ்மி யாரு? அப்ப இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி இல்லையா? ஒரு கேள்வி இருக்கா? ஆச்சாரியால் எதுக்காக பர்டிகுலரா இந்த இடத்துல சாகர சம்பவாயான்னு சொல்லணும்? அவள் கடல்ல பிறந்தவளாக, பார்க்கடல்ல இருந்து தோன்றினவளாகவே இருக்கட்டுமே. ஆச்சாரியால் இந்த இடத்துல அந்த நாமத்தை சொல்லி லக்ஷ்மி தேவியை விളിக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம ஆச்சாரியால் சாகர சம்பவாயாக அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவள் பிறந்த இடத்தை சொல்றதுனால அவளுக்கு ஏதாவது சந்தோஷம்னு சொல்றாரா? இல்ல சும்மா இந்த இடத்துல சாகர சம்பவாயான்ங்கிற வார்த்தை இந்த மெட்டல நல்லா உட்காருது அதனாலயா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் நாம இந்த கேள்வியை கேட்கிறோம். ஏன் சாகர சம்பவாயாக? எதுக்காக சாகரத்துல இருந்து அவள் உருவானாள்? எதுக்காக உருவானால்? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாள், எங்க இல்லாம போனாள்? இப்போ செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இப்போ அம்பாள் தோன்றினாள்னு சொல்றப்பெல்லாம் அப்பதான் பிறந்தானா நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அவ்வளோ இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்து ஒரு சமயத்துல உண்டானாள் அப்படின்னா அப்போ காலத்தால உண்டானவளுக்கு காலத்தால அழிவு உண்டு இல்லையா? நம்மளை போல நாம தான் ஒரு காலத்துல இல்ல, அப்புறம் வந்தோம், அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். அப்ப அதே மாதிரிதான் மகாலட்சுமிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி கிடையாது. இப்போ பிருகு மகரிஷியினுடைய மகளாக பிறக்கணும்னு அவ ஆசைப்பட்டா, அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அவருக்கு அப்படின்னு. அதனால பிருகு மகரிஷியினுடைய மகளாக பிறந்தால் பார்கவின்னு பேர் வச்சுக்கிட்டா. காத்தியாயனி மகரிஷியினுடைய மகளாக பிறக்கணும், அவரை அனுகிரகம் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணா, காத்தியாயனியாக அங்க வந்து தோன்றினான். ராமாயணத்துல எடுத்துக்கோங்க,
ஜனக மகரிஷியை அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா ஜானகியாக அங்க வந்து தோன்றினான். தோன்றதுக்கு முன்னாடியும் அவ இருக்கா. ஆனா அங்க பர்டிகுலரா யாரோ ஒருத்தங்களை அனுகிரகம் பண்ணணும், யாரோ ஒருத்தங்களுக்கு தன்னுடைய அருளை கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ திரும்பவும் புதுசாக அவள் ஆவிர்வாவம் பண்றான். அப்படித்தான் இங்க யாருக்காக அப்படின்னா செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய, இருக்கிறதுலே ஹையஸ்ட் லக்ஸுரி யார் அனுபவிக்கிறா அப்படின்னா இந்திரன் தான். இந்திர பதவியே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம நிறைய ஸ்லோகங்கள்ல படிக்கிறோம். இந்திரனுடைய பதவி தான் ஹையஸ்ட் லக்ஸுரி அனுபவிக்கிறது, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான், அவனோட ஒரு சின்ன பிரச்சனை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு. இந்திரன் ஐராவதமாகிய தன்னுடைய மிகப்பெரிய வெள்ளை யானை இருக்கு இல்லையா, அதுல ஏறி அவன் ஊர்வலமாக போயிட்டு இருக்கான். அவன் தேவர்களுக்கு ராஜா, ஏதோ பாக்குறதுக்கு எங்கேயோ போவான். அது மாதிரி இந்திரன் ஐராவதத்தின் மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறப்போ துர்வாச மகரிஷி எதிர்க்க வர்றார். இது மாதிரியான ஞானிகள் மகரிஷிகள் அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா ஒண்ணு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இல்ல அவங்க கையில ஏதாவது பூ பழம் வச்சிருந்தா அது பிரசாதமா நமக்கு, இது அவங்களுடைய பழக்கம். அப்படி ஈஸ்வர பிரசாதமாக அவர் ஒரு மாலை வச்சிருக்காரு கையில, எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, கொடுத்திருக்காங்க, அந்த மாலை கையில வச்சிருக்காரு. ஈஸ்வர பிரசாதமாக ஒரு பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டா நம்ம அதை வாங்கி 2 கையிலையும் கண்ணுல ஒத்திட்டு தலைமையில வச்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அவருடைய பிரசாதத்தின் ரூபமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர பிரசாதம் நாம போக முடியல, யாரோ போனாங்க, அவங்க அங்க இருந்து அந்த அனுகிரகத்தை அந்த பூமாலை மூலமா கொண்டு வராங்க, அதை நமக்கு கொடுக்குறாங்க. அங்க ஈஸ்வர அனுகிரகம் அந்த பூமாலை மூலமா நமக்கு வருது. அப்ப நாம என்ன செய்யணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நாம போகாம நம்மளை தேடி வருதுன்னா வாங்கி கண்ணில் ஊத்தி தலைமையில வச்சுக்கணும். அவ்வளவு மரியாதை எப்பவுமே இருக்கணும். எதுக்கு, ஈஸ்வர அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனுடைய அந்த பிரசாதத்தை வாங்கி கண்ணில் ஊத்தி நம்ம தலைமையில வச்சுக்கணும். இப்போ இந்த இந்திரன் என்ன பண்ணா, துர்வாச மகரிஷி கொடுத்தத அவனுக்கு என்னமோ அலட்சியம், செல்வம் ஜாஸ்தியான ஒரு வரக்கூடிய சாதாரணமா எப்பவும் வரக்கூடிய அலட்சியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலட்சியத்துல அவன் என்ன பண்ணான்னா பூமாலையை வாங்கி அந்த யானை மேல உட்கார்ந்துருக்கான்ல, அந்த யானையுடைய கும்பஸ்தலம் இருக்குல்ல மேல, அது மேல வச்சுட்டான். வாங்கி கண்ணுல எல்லாம் ஒத்திக்கல, தானும் கையில வச்சுக்கல, அந்த யானை மேல சரி வாங்கி அப்படி வச்சுட்டார். சரி யாரோ கொடுக்குறாங்க, அதை வாங்கி அது மேல வச்சுட்டார். அது மாதிரி வச்சுட்டார். இந்த யானைக்கு மேல ஏதாவது வச்ச உடனே அது போய் அது தும்பிக்கையால எடுத்து பார்த்துட்டு கீழே போட்டு மிதிச்சிட்டோம். அதுக்கு கசன் மேல ஏதோ வச்சிருந்தா அதெல்லாம் பிடிக்காது, அது பார்த்து என்னன்னு பார்த்துச்சு, ஏதோ வச்சிருக்காங்க, கீழே போட்டு மிதிச்சிடுச்சு. இப்ப என்னாச்சு, ஈஸ்வர பிரசாதம் அவமானப்படுத்தப்பட்டது அந்த இடத்துல. அப்போ துர்வாச மகரிஷி சொல்றார், எதனால உனக்கு இவ்வளவு ஆணவம் வந்தது, செல்வம் தானே உனக்கு இவ்வளவு, யானை மேல போறதுனாலதானே உனக்கு இவ்வளவு ஆணவம் வந்தது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீயானவள் உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணா அப்படின்னா மொத்தமாக இங்க இருந்து எல்லா கிட்ட இருந்தும் வெளியில போயிட்டா. இந்திரனுக்கே இல்லாத போகம் வேற யாருக்குமே கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெளில போயிட்டா. அப்போ என்னாச்சு, ஸ்ரீயே இல்லாம, செல்வமே இல்லாம, மகிழ்ச்சியே இல்லாம, ஆனந்தமே இல்லாம இந்த உலகம் முழுக்க கஷ்டப்பட்டுச்சு. அவன் செஞ்ச தப்பினால அவனை தண்டிக்கிறதுக்காக வெளியில போனான். இப்போ அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால இப்போ அவங்க எல்லாம் கடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்திரன் தானே தலைவன் அங்க பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கிறவங்கல்ல, அப்படி கடைஞ்சிட்டு இருக்கிறவங்கல்ல இவன் முன்னாடி எழுந்து வரா. அவள் அப்படி பார்க்கடல்ல இருந்து எழுந்து வர்றப்போ இவனுக்கு என்ன பண்ணிருக்கணும், நாம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பாலதான் அவ போனான், அதுல இருந்து நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி இந்த பார்க்கடலை கடைஞ்சா அதுல இருந்து லக்ஷ்மி வருவா, நமக்கு திரும்ப செல்வம் வந்துடும், அவன் வந்து கடைஞ்சான் இல்ல, அவன் அமுதத்துக்காக கடைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு லக்ஷ்மியை திருப்பி கொண்டு வரணும், இங்க இருந்து வருவான்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது. அவங்க வேற ஏதோ பர்பஸ்க்காக கடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதுல இருந்து லக்ஷ்மி அவளை அனுகிரகம் பண்றதுக்கு வெளியில வந்தா. ஆனா பார்த்த உடனே அவனுக்கு தோணிடுச்சு, இதுக்கு மேலேயும் நாம இந்த செல்வத்தால ஆணவப்படக்கூடாது, பட்டா இவன் நம்மளை விட்டு போயிடுவா, இப்ப இவளை உடனே மரியாதையாக நம்ம கூப்பிட்டு நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு அவன் ஓடி போய் இந்திரன் ஒரு வஜ்ர வைடூரியங்கள்லாம் பதிச்ச ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கிறான் லக்ஷ்மிக்கு. பார்க்கடலினுடைய அதிதேவத்தையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வமானது, அந்த தெய்வத்தை பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொண்டு வந்து அந்த தெய்வம் அவ்வளவு அழகா இருந்தாலாம். லக்ஷ்மி தேவி அந்த பார்க்கடல்ல இருந்து எழுந்து வர்றப்போ அவளுக்கு பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் அந்த பார்க்கடலே கொண்டு வந்து கொடுக்குது. கங்காதேவி
பூர்ண கலசத்தோட கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாளாம் கங்காதேவி. மேகங்கள் எல்லாம் வாத்தியங்கள் வாசிக்குதாம். அவள் வெளியில எழுந்து வர்றப்ப அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இடிச்சு அமக்கலமான வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்குதாம். ப்ரகஸ்பதி முதலான தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து வேத மந்திரங்களை ஓதிட்டு இருக்காங்களாம். அப்படி அவளை சகல மரியாதைகளோட அவளை வெளியில கூட்டிட்டு வராங்க. இவ்வளவும் பண்ணி இவ்வளவு அலங்காரங்களோட அப்படியே அவ்வளவு சொற்ற அழகு, எல்லாரும் அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடல்ல இருந்து எழுந்து வர்ற லக்ஷ்மிய. அவ்வளவு அழகாக அப்படி ஒய்யாரமா நடந்து வரக்கூடிய அந்த லக்ஷ்மி யாரையுமே பார்க்கலையாம். அவள் என்னவோ கணக்குல அவள் நடந்து போய்கிட்டே இருக்கா. இவங்க யாரையும் நிமிர்ந்தே பார்க்கல. யாரையும் பார்க்காம நேரா எங்க போனா, போய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பார்த்தா. பார்த்துட்டு அவர் வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களை எல்லாம் பாக்குறாளாம். சோ அவளுடைய இடம் அது. அங்க திரும்ப போகணும். இங்க யாரையும் பார்க்காம அங்க போய் உட்கார்ந்துட்டு ஏன் அங்க போய் உட்காரணும் அப்படின்னா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா. அதாவது இந்த படைப்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவர் அவர் தான். அப்படி காப்பாற்றுவருக்கு என்ன தெரியும்? இப்ப நீங்க வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் இருக்கார், அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அவர் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியவர். எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியவர் கிட்ட தானே செல்வம் இருக்கணும். யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு மறைச்சு வைக்கிறவங்களுக்கு செல்வம் எதுக்கு? அப்போ எல்லாருக்கும் கொடுத்து காப்பாற்றக்கூடியவர், அதனால அவர்கிட்ட போறா. அவர்கிட்ட இன்னும் என்ன குவாலிட்டிஸ்? ஒரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அதனால அவர்கிட்ட லக்ஷ்மி போயிட்டாளான்னா இல்ல. சுயநலம் இல்லாம தனக்காக இதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர். சுயநலம் இல்லாதவங்க. இப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு சொல்லக்கூடிய குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் லக்ஷ்மி இருப்பா. முதல்ல எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது சுயநலம் இல்லாமல் நமக்கு நாளைக்கு வேணும், அடுத்த ஜென்மத்துக்கு வேணும், நம்ம குழந்தைக்கு வேணும், நம்ம பேரன் பேத்திக்கு வேணும்னு எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணாம, இன்னைக்கு பசியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களை விட்டுட்டு மூணாவது தலைமுறையில இருக்கிறவங்க உங்க பேரன் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தப்பு தானே. சோ அந்த மாதிரி சுயநலம் இல்லாதவராக ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கார். யாருக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்கிறார். நாம இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம வீட்டுல இப்ப தாம்பூலம் கொடுக்கணும், ஒரு 7 சுமங்கலிக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு யாராவது ஒரு பரிகாரம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 பேருமே நம்ம குடும்பத்திலேயே வாங்கிக்கிற முறையில யார் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம லிஸ்ட் எடுப்போம். இவங்க பொண்ணு இவங்களுக்கு கொடுக்கலாம், அது மருமக இல்லையா, அப்ப அவளுக்கு வேண்டாம். சித்தி பொண்ணு நம்ம அக்காவுக்கு கூப்பிடலாம், அவங்களுக்கு கூப்பிடலாம். அப்படி இப்படியே நம்ம எழுதுற லிஸ்ட்ல பார்த்தோம்னா யாரோ தெரியாதவங்களுக்கு எங்க இப்போ ஒரு கோவிலுக்கு போய் அங்க வரக்கூடிய சுமங்கலி 7 பேர் கொடுத்துட்டு வரலாம் இல்லையா, கொடுக்க மாட்டோம். நாம ஒரு லிஸ்ட் எழுதி நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு எல்லாம் நான் தாம்பூலம் கொடுக்குறேன் அப்படின்னு நமக்குள்ளே. அப்போ யாருக்கு எப்ப கொடுக்கணுங்கிறதுல நமக்கு தெளிவு கிடையாது. எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கணும், நம்மளை விட்டு வெளியே. அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டா கூட கொடுக்கறது கூட நமக்கு வேண்டியவங்களுக்கே கொடுத்துக்கணும், வெளியில போயிடக்கூடாது நம்மளை விட்டு. அது இல்லாம யாருக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரிஞ்சவர், அதே போல யார்கிட்ட இருந்து எப்ப செல்வத்தை பறிக்கணும்னு தெரிஞ்சவர். இதுக்கு மேல உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறது வேஸ்ட். அவர் எதுக்கு கொடுத்து வச்சிருக்காரு? 4 பேருக்கு உங்களால உபயோகமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க யாருக்குமே உபயோகம் இல்லாம வச்சிருக்கீங்க. இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுவார். எப்போ அவங்க கிட்ட இருந்து செல்வத்தை பிடுங்கணும்னு தெரிஞ்சவர். யாருக்கு கொடுக்க கூடாதோ அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடியவர், யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். யாருக்கு ஆணவம் ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்காதவர், யார்கிட்ட பணிவு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். இவ்வளவு குணங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலத்துல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணா. இப்போ இந்திரன் திரும்ப செல்வந்தனா ஆயிட்டான். இப்போ ஆச்சாரியால் சாகர சம்பவாயா அப்படின்னு அவளை ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? முன்னாடி தப்பு செஞ்சான், தண்டனை கொடுத்த, அப்படியே விட்டுடலையே, திரும்ப அவனை மன்னிச்சு அவனுக்கு செல்வத்தை கொடுத்த இல்ல. இந்த பிராமணி போன ஜென்மத்துல யாருக்கும் கொடுக்காம இருந்தா, சேர்த்து சேர்த்து தனக்குன்னு வச்சுக்கிட்டா, அதனால இங்க அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்திரனை மன்னிச்ச மாதிரி இந்த பிராமணியையும் மன்னிச்சு நீ கொடுக்கணும் இல்லையா அப்படின்னா, இப்போ ஸ்ரீ மகாலட்சுமி என்ன கேட்பா? நான் சரி, ஆனா இந்திரன் நான் திரும்ப வந்தப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் எனக்கு மரியாதை பண்ணானே அப்படின்னா, இப்போ இவள் எனக்கு நெல்லிக்காய் போட்டாளே. போன ஜென்மத்துல எதுவுமே போட மாட்டேன், யாருக்குமே செய்ய மாட்டேன்னு இருந்த கர்மாவை அனுபவிக்க இந்த ஜென்மத்துல ஏழ்மையில் அவதிப்படுறா. ஆனா இந்த ஜென்மத்துல
ஏதோ என்ன வீட்டுல இருக்கோ அதை கொண்டு வந்து போட்டுடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்ல. அப்ப திருந்திட்டா இல்ல, போன ஜென்மம் நாம கொடுக்கல, இனிமே என்ன இருந்தாலும் கொடுக்கணும்னு தெரிஞ்சு இருந்த ஒரு நெல்லிக்காயை கொண்டு வந்து என் தட்டுல போட்டா இல்ல, அப்ப அத காரணமா வச்சு மன்னிக்கலாம்ல. அப்போ சாகர சம்பவாயான ஆச்சாரியால் சொல்றதுல மன்னிக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கு, இந்திரனுக்கு நீ எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்க, அப்ப அதே மாதிரி இந்த பெண்ணையும் மன்னிச்சு அனுகிரகம் பண்ணு. அவளுக்கு ஞாபகப்படுத்துறார். டைரக்டா அவனுக்கெல்லாம் பண்ண இவனுக்கு பண்ணா என்ன அப்படின்னு கேட்கல. உனக்கு மன்னிக்கிற குணம் இருக்கு, அதனாலதான் நீ இந்திரனை மன்னிச்ச, அதே மாதிரி இந்த பெண்ணையும் மன்னிச்சு இவளுக்கு செல்வத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு மறைமுகமாக கேட்கிறார். நேரா கேட்டா கூட ஆமா அவனுக்கு கொடுப்பேன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். நேரா கேட்டா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அவர் ரொம்ப அழகா கேட்கிறார் ஆச்சாரியால். அப்படி கேட்டா மறுக்கவே முடியாது இந்த மாதிரி கேட்டா. சோ அதனால சாகர சம்பவாயாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடல்ல இருந்து, ஏன் பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுதான் காரணம். இத சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, சா அந்த லக்ஷ்மியானவள், யார் சாகரத்துல சம்பவிச்சாங்களோ அந்த லக்ஷ்மியானவள், மே எனக்கு ஸ்ரீயம் திசதி, எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும், ஸ்ரீயத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீயம்னா எல்லா விதமான சந்தோஷங்களும் ஸ்ரீயம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியானவள் எனக்கு ஸ்ரீயத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கிறார். சோ இங்க அப்ப ஏதோ தப்பு இருந்தா கூட அதை மன்னிக்க கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு உடனே அந்த லக்ஷ்மியானவள் சா மே ஸ்ரீயம் திசது, அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மியானவள் எனக்கு ஸ்ரீயம் திசது, எனக்கு நல்லதை கொடுக்கட்டும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீயம்ங்கிறது அதிர்ஷ்டம், ஸ்ரீயம்ங்கிறது மங்களம். சோ இதையெல்லாம் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முன்னாடி நாம என்ன சொன்னோம், இந்த முதல்ல ஆரம்ப ஸ்லோகங்கள் எல்லாமே அவளுடைய கடைக்கண் பார்வையை பற்றின ஸ்லோகங்களாகவே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இதுல கடைக்கண் பார்வைக்கு என்ன சொல்றார், முக்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முக்தா அப்படின்னா கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாம இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது ஒரு மருண்ட விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மானுடைய விழிகள் மாதிரி அப்படி மருண்டு இருக்கக்கூடிய விழிகள் அப்படின்னு. அது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒண்ணுமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையை பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, இவங்க ரொம்ப அப்படியே இன்னசென்ட்டா இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு பார்வை, எந்த கள்ளம் கபடமும் இல்லை அந்த பார்வையில. அப்படி ஒரு பார்வையோடு இருக்கக்கூடியவள் முக்தா. ஏன் அதை சொல்லணும், முகுர் விதததி வதனே முராரேஹே. முகூர் அப்படின்னா முகுஹு அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் அர்த்தம். திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்காளாம். என்ன பார்த்துட்டே இருக்கா, வதனே முராரேகே, முரனுடைய வதனம். முராரி அப்படின்னா கிருஷ்ணருக்கு பேர். ஆனா நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா ஆச்சாரியால் முராரி அப்படிங்கிற பேரை விஷ்ணுவுக்கே யூஸ் பண்ணுவார். அவருக்கு விஷ்ணுவினுடைய அவதாரங்கள்ல கிருஷ்ணர் மேல அலாதி பிரியம் ஆச்சாரியாளுக்கு. அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கிருஷ்ணருடைய கோவில கூட அவரே ஸ்தாபிச்சிருக்காருன்னு நம்ம சங்கர விஜயத்துல படிச்சிருக்கோம். ஆல்ரெடி இருந்தது, அதை சரி பண்ணி திரும்ப கட்டி வச்சார் கிருஷ்ணர கோவிலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ இங்க கிருஷ்ணர் மேல அவருக்கு, அதனால முராரின்னா கிருஷ்ணன். இங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சொல்றப்போ அந்த கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய நாராயணன் அப்படிங்கிற அர்த்தத்துல முராரி அப்படின்னு சொல்றாரு. இந்த முராரிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. முராரின்னா யார் நம்மள கட்டுறாங்களோ அவன் முராரி. அந்த முரன்கிற ராட்சசனோட கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ண பரமாத்மா சண்டை போடுறாரு. அவனோட சண்டை போடுறப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா கட்டிடுறான், பாசத்தால கட்டிடுறான். அந்த பாசக்கட்டையெல்லாம் கட் பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அதனால அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொல்றப்போ நடந்தது இது. நரகாசுரனுடைய அசிஸ்டன்ட்ல ஒருத்தன் இந்த முரன் அப்படிங்கிற அசுரன். அந்த முரன்கிறது கட்டுகள், அந்த கட்டுகளை எல்லாம் கட் பண்ணக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி கட் பண்ணி அவனுக்கு, நமக்கு என்ன அப்படின்னா என்னோடதுன்னு நாம சொல்றப்ப எல்லாம் நாம ஒவ்வொரு கட்டு கட்டிக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு சுத்து கட்டி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கயிறு இருக்கு, நான் இது என்னோடதுன்னு நான் எப்பெல்லாம் சொல்றேனோ அப்பெல்லாம் அந்த கயிறால ஒரு சுத்து கட்டிக்கிறேன், முரன்கிற அசுரன் மாதிரி. அப்போ இது என் ட்ரெஸ் ஒரு கட்டு, என் கணவன் ஒரு கட்டு, என் குழந்தை ஒரு கட்டு, என் வீடு ஒரு கட்டு, என் காரு ஒரு கட்டு, என் நகைகள் ஒரு கட்டு,
ஏன் பேச்சு ஒரு கட்டு. இப்போ என்னோடதுன்னு நாம என்னென்னலாம் சொல்றோமோ அத்தனை சுத்து கட்டி இருக்கோம் நம்மள. அப்ப நாமளும் முரண்கிற அசுரன் தான். அவன் எத்தனை சுத்து கட்டினானோ தெரியாது, நம்ம சுத்த எண்ணவே முடியாது. எத்தனை சுத்து கட்டி இருப்போம். நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து என்னோடதுன்னு நாம எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு ஒரு பேப்பர் நோட்டே பத்தாது, ஒரு நோட் புக்கே தீந்து போயிடும். அவ்வளவு என்னோடது வச்சிருக்கோம் நம்ம. என்னோடது என்னோடது என்னோடது, என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட அழகுல ஆரம்பிச்சு என்னோட பொருட்கள், எனக்கு சொந்தமான மனிதர்கள், ஊரு, என் நாடு, என்னோடது, எல்லாம் என்னோடதுதான். எத்தனை கட்டோ தெரியாது. அந்த கட்டுக்களை எல்லாம் அறுக்கக்கூடியவனுக்கு முராரின்னு பேரு. அதனால முராரி அப்படிங்கிற பேரை இங்க சொல்றாரு. வதனே முராரேகே. அப்படி இருக்கக்கூடிய அந்த முராரியாக இருக்கு, முரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் முராரி. அவனுடைய முகத்தை முகுகு அடிக்கடி பாக்குறாளாம். அடிக்கடி ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தடவை பாக்குறாளாம். அவள் இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நாராயணனை போய் அப்படி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா, அவள் தான் சொல்லிட்டாருல்ல, அவள் முக்தா, சின்ன குழந்தை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. பார்க்கடல்ல தோன்றி வந்தப்ப குழந்தையாக வரல, 12 வயது பெண்ணாக வந்தா. அந்த 12 வயது பெண்ணாக வந்தவளுக்கு என்ன இருக்கும், அவளுக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கு அவகிட்ட. அதனால அவரோட முகத்தை பாக்குறா, பிடிச்சிருக்கு, பாக்குறா, திரும்ப குனிஞ்சுக்கிறா, திரும்ப பாக்குறா, திரும்ப குனிஞ்சுக்கிறா, மாத்தி மாத்தி இதை செய்யறா. ஏன் அதை மாத்தி மாத்தி செய்யணும்னா, அவள் முதல்ல பாக்குறப்போ அவர் எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு, அதனால அவரை பார்த்துட்டே இருக்கா. யாரும் நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பார்ப்போம்ல, இப்படி திரும்பி அவர் பாக்குறாரு, அவர் பார்த்த உடனே அச்சோ நம்மள பாக்குறாரு அப்படின்னு திரும்பிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப எப்படியும் அவர் வேற பக்கம் திரும்பி இருப்பாரு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெல்லமா திரும்பி பாக்குறா. இப்படி முகுகு அடிக்கடி வதனே முராரேகே, முரனுக்கு எதிரியான அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய வதனத்தை, அவருடைய முகத்தை திரும்ப 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 பார்த்துட்டே. ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரேமத்ர பாத்திர நிகிதானி, பிரேமத்ர பிரணகிதானி, பிரேமத்ர திரபா அப்படின்னா வெட்கம். பாக்குறப்போ, அவர் பாக்குறப்ப இவளுக்கு வெட்கம் வந்துடுதான், அதனால பாக்குறது இல்ல. பிரேமான்னா அன்பு. அந்த இங்க ஏன் அவங்க இப்போ நாம சௌந்தரிய லகரி படிச்சாலும், சிவானந்த லகரி படிச்சாலும், மூக்க பஞ்சதி படிச்சாலும், அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அன்பை, காதலை, அவருக்கு அவள்னா அவ்வளோ உயிர், இவளுக்கு உயிரானவர் அவர், அப்படி நாம ஏன் திருப்பி திருப்பி படிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அவங்களுடைய பிரேமை, அவங்களுடைய அன்பை பற்றி நாம திரும்ப திரும்ப எல்லா ஸ்லோகங்களையும் படிக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுல தாய் தந்தையர் இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு, அடிச்சுட்டு, திட்டிக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, பேசாம இப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் அவ்வளவு மன ஆரோக்கியத்தோட வளராது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே சொல்றாரா. அப்போ அம்மா அப்பா எங்க சந்தோஷமா இருக்காங்களோ, ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அன்போட இருக்காங்களோ, காதலோட இருக்காங்களோ, அந்த வீட்டுல குழந்தைகள் ஆரோக்கியமான மனநிலையில இருக்கு. இப்ப நம்ம வீடு, இதே இந்த பிரபஞ்சமே ஒரு வீடு, அவங்க 2 பேரும் தான் தாய் தந்தையர்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்போ பிரபஞ்சத்துல ஆனந்தம் நிலைச்சிருக்கும், அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்துல ஆனந்தம் நிலைச்சிருக்கும். இது எல்லாம் ஆனந்தமா நல்லபடியா நடக்கணும்னா அவங்க 2 பேரும் அன்பா இருக்கணும். அதனால அந்த அன்பை பத்தி இங்க எல்லாருக்கும் தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மின்னு சொல்லுங்க, இல்ல மகேஸ்வரனையும் பார்வதியையும் சொல்லுங்க, யாரு சொன்னாலும் யாரோ அவங்க 2 பேரும் அன்பா இருந்தாங்க அப்படின்னா அப்போதான் நாம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா. அவங்களுடைய அன்புனால அவர் பாக்குறப்போ இவளுக்கு வெட்கம் வந்துடுது. திரபான்னா வெட்கம், பிரேம திரபா, அந்த பிரேமையினால வெட்கம். அதனால அங்கேயே பாக்குறா, திரும்ப வந்துடுறா. கதா ஆகதானி, கத ஆகதானி, கதாகதானி, கத ஆகதானி அப்படின்னா போயிட்டு திருப்பி வருது, திருப்பி போகுது, திருப்பி வருது. அவளுடைய பார்வையானது அவர்கிட்ட போகுது, திருப்பி வெளியில வருது. இது வர்றப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாலை மாதிரி இருக்கான். மாலைன்னு எப்ப சொல்லுவோம், இப்ப ஏதோ ஒரு பூக்களையோ அப்படி நீளமா கோத்துக்கிட்டே போனா அது சரம். இந்த 2 நுனியும் சேர்ந்தா அது மாலை.
அப்போ திருப்பி திருப்பி அதையே செஞ்சிட்டு இருக்கிறது மாலை. இங்க இது எங்கேயுமே முடிவே அடையாது. அது மாதிரி இருந்தா அதுக்கு பேர் மாலை இல்லையா? சோ எங்க ஆரம்பம்னே தெரியாம இப்படியே திரும்ப பூக்கள் இப்படி கோத்திருந்தா அது மாலைன்னு சொல்றோம். அவளுடைய பார்வை மாலை மாதிரி இருக்கான். ஏன்னா பாக்குறா, திரும்ப விடுறா, திரும்ப போய் பாக்குறா, திரும்ப பாக்குறா, கதா ஆகத்தானி, போகுது வருது. சோ இப்படி கண்கள் போயிட்டு 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 வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ அது ஒரு மாலை மாதிரி இருக்கான். இங்க இறைவனுடைய முகம் எப்படி இருக்கு, ஸ்ரீமன் நாராயணனுடைய முகம் அப்படின்னா மகோத்பலேயா, உத்பல மலர். அதுல இருந்து ரொம்ப அழகான ரொம்ப பெரிய ஒரு குவளை மலர் மாதிரி இருக்கான் அவருடைய முகம். மகோத்பலேயா, உத்பல மலர்ல நல்ல பெரியதான ரொம்ப அழகான மலர் மாதிரி அவருடைய முகம் இருக்கான். மாலாதிருஷோர் மதுகரீவ, இவள் எப்படி பாக்குறா, ஒரு பெரிய பூ இருந்தா அதுல வண்டுகள் எப்படி போய் போய் பார்த்துட்டு வருமோ, மதுகரீவ. மதுகரி அப்படின்னா தேனை உண்டு பண்ணக்கூடியது. தேனை உண்டு பண்ணக்கூடியது எது? தேனி. அந்த தேனி எப்படி அந்த மலர்கிட்ட போயிட்டு போயிட்டு வருமோ அது மாதிரி போய் போய் பார்த்துட்டு வராளாம். ஏன் அப்படி போய் பார்த்துட்டு வரணும்னா, தேனீக்கு மட்டும்தான் அந்த மலர்ல இருக்கக்கூடிய அந்த மதுரத்தின் தன்மை தெரியும். நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். நாம அதுல இருந்து தேன் எடுக்கணும்னா அதையெல்லாம் போட்டு கசக்கி பாழாக்கிடுவோம். ஆனா தேனி போய் உட்கார்ந்துட்டு வந்தா மலர்ல ஒரு சேஞ்ச் கூட இருக்காது. அது அப்படியே இருக்கும். இவள் போய் அப்படியே, அதாவது மலரை எந்த கஷ்டமும் படுத்தாம அந்த தேனியினுடைய அது போய் உட்காரும். அந்த தேனை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏஞ்சி வந்துடும். மலருக்கு எந்த சேதமும் இருக்காது. ஆனா எந்த மலர்ல தேன் நல்லா இருக்கும், எங்க போய் உட்காரணுங்கிறது அந்த தேனீக்கு மட்டும்தான் தெரியும். நாராயணனாகிய மலருக்கு அவருடைய குணம், அவருடைய தத்துவம், அவருடைய சௌந்தரியம், அவருடைய மகிமை எல்லாமும் யாருக்கு தெரியும்னா இவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வண்டு மாதிரி மதுகரீவ, வண்டு மாதிரி மகோத்பலமான அந்த ஈஸ்வரன் அந்த நாராயணனுடைய முகத்தை திருப்பி திருப்பி பார்த்து ஒரு மாலை மாதிரி இருக்கான் அவளுடைய பார்வை. ஏன்னா கதா ஆகத்தானி, போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கா. அவருடைய கண்களை அப்படி பாக்குறா, திருப்பி வரா, திருப்பி பாக்குறா, திருப்பி வரா. இதே மாதிரியே அவளுடைய நிஜபத்ரு முகாம்போஜ சிந்தனாயை நமோ நமஹா அப்படின்னு லலிதா ஸ்தோத்திரத்துல அவளுக்கு ஒரு நாமம் உண்டு. முகாம்போஜ சிந்தனாயை நமோ நமஹா. அவள் நினைப்புல கூட எப்பவும் அந்த தாமரை போன்ற அந்த முகத்தையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவளாம். சோ அப்படி இருக்கக்கூடியவள் இங்க முகுகு அடிக்கடி திரும்ப திரும்ப அவருடைய மனசை தெரிஞ்சவள், அவருடைய குணங்களை தெரிஞ்சவள். அதனால திருப்பி திருப்பி பாக்குறா. இது இல்லாம இன்னொரு ரகசியம் இருக்கு. பரம்பொருளை தேன்னு சொல்றது உண்டு. மதுன தேன். பரம்பொருளாகிய தேனை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணணும். அந்த முயற்சிக்கு மது வித்யான்னு பேர். மது வித்யா அப்படின்னா பரம்பொருளை தெரிஞ்சுக்கிற பிரம்ம வித்யான்னு சொல்றோமே, அதுதான் மது வித்யா. பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி இருக்கே அதுதான் பிரம்ம வித்யா, அதுதான் மது வித்யா. அது தெரிஞ்சவர் யாரு? இங்க தேவிதான் அது தெரிஞ்சவள். மாதவா அப்படின்னு அவருக்கு அதனாலதான் பேரு. மாதவா அப்படின்னா மௌனத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாக மட்டும்தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தோட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லக்ஷ்மி தான் அந்த வண்டு மாதிரி அந்த மாதவனுடைய தத்துவங்கள் அவளுடைய மகிமை எல்லாம் தெரிஞ்சவள் இவள் தான். அந்த மது பரம்பொருளாக இருந்தா அந்த ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பரம்பொருளை நாம போய் ஆசிரியிக்கிறோம். அது கிட்ட கிட்ட போறோம். அப்படி போறதுக்கான வித்யைக்கு மது வித்யா அப்படின்னு பேரு. அதனால இவள் மதுகரீவ, அந்த தேனியினுடைய தன்மையோட, தேனீக்கு எப்படி இனிப்பு எங்க இருக்கு தேன் எங்க இருக்குங்கிற தன்மை தெரியுமோ அது போல அங்க போய் போய் அதை திருப்பி திருப்பியும் அவள் ருசிக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பார்வையானது சாகர சம்பவாயா, பார்க்கடலில் உதித்த உன்னுடைய பார்வை அப்படி இருக்கு. நீ அப்படிப்பட்ட அந்த பெண்ணானவள் சா மே ஸ்ரீயம் திசத்து, எனக்கு அவள் அனுகிரகத்தை பண்ணட்டும். இங்க 2 இடத்துல 3 இடத்துல ரெஃபரன்ஸ் இந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்கு பேச வேண்டியது ஆச்சாரியால் எங்கெல்லாம் பேசுறார். சாகர சம்பவாயான்னு சொல்றப்போ இந்திரனுக்கு நீ தண்டனையே கொடுத்தாலும் திரும்பவும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே, அது ஒண்ணு. அதே போல முராரி
அப்படின்னு சொல்றப்போ ஒண்ணு. அவர் அதே போல முக்தான்னு சொல்றப்போ அவள் ஒரு இன்னசென்ட்டான 12 வயது பெண்ணா இருக்கா. அந்த பெண்ணுக்கு நாம செஞ்ச தப்பையே ஞாபகம் வச்சுக்கிட்டு வன்மம் வச்சுக்கிட்டு நாமெல்லாம் 30 வருஷமா ஒரே கதையை பேசிட்டு இருப்போம் பாருங்க. அப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல என் நாத்தனார் என்ன தெரியுமா பண்ணாங்க அப்படின்னு. எப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து எவ்வளவு நாளாச்சு, நாம மட்டும் அதை விடவே மாட்டோம். அப்ப என்ன தெரியுமா, அப்பெல்லாம் எப்படி தெரியுமா பேசியிருக்காங்க இவங்கெல்லாம். அவங்க எல்லாம் மாறி போய் அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அன்பா இருக்க கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அன்பா இருக்காங்கன்னு நினைக்காத, முன்னாடி நான் வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட இருக்காது, அப்பப்ப மறந்துடும். அடிச்சா கூட நீ என்ன அடிச்ச, நீ என்ன அடிச்ச, நீ என்ன அடிச்சன்னு சொல்லிட்டே இருக்காது. அடிச்சப்ப அழுவும், கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்து போயிடும். அதனால இங்க எந்த கள்ளம் கபடமும் இல்லாதவள் அப்படின்னு சொன்னப்போ முக்தா அப்படின்னு சொல்லிட்டதுனால அவள் இந்த பிராமணிய உடனே மன்னிச்சிடுவா. இப்ப நெல்லிக்காய் போட்டாமா அவளுக்கு செல்வத்தை கூட அப்படின்னா அவளுக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டா. சரி போ கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துடுவா. அதனால முக்தா அப்படின்னு ஒரு தடவை ரெஃபர் பண்றாரு. இங்க மது அப்படிங்கிறது எது பரம்பொருள்னா, அப்ப எது பரம்பொருள்? இங்க எல்லாமும் எது நிறைஞ்சிருக்கோ அதுதான் மது. இங்க எல்லாமும் நிறைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு? அப்படியே பிரவாகமாக இருக்கு, அப்படி வந்துகிட்டே இருக்கு. மதுக்கரின்னு நம்ம லக்ஷ்மிய சொல்றோம் அப்படின்னா மது எங்க இருக்கு? மது நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே ஷவரா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு மது. அதுதான் தேவியினுடைய அனுகிரகமா இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க இல்லாத இடமே இருக்கா? இல்ல. நான் எப்பவும் சொல்ற மாதிரி மழை மாதிரி அவளுடைய அனுகிரகம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல வர்றதுதான் மது. அதுதான் நம்மளுடைய அந்த சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் இல்லாத இடம் இருக்கு, அந்த மதுதான் சைத்தன்யம், அதுதான் பரம்பொருள். இது இல்லாத இடம் இருக்கா? இல்ல. ஆனா நமக்கு எடுத்துக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்துக்கு லாய்க்கு இல்ல. நம்ம ஓட்ட பாத்திரமா இருக்கலாம், இல்ல கமுத்து வச்சிருக்கலாம். நம்ம கிட்ட மட்டும் அந்த அனுகிரகம் சேர மாட்டேங்குது. வர வர போய்கிட்டே இருக்குன்னா ஏன் வர வர போய்கிட்டே இருக்கு? பாத்திரத்துல ஓட்டை இருக்கு, அதை சரி பண்ணிக்கணும். அனுகிரகத்துல குறை இருக்கா? இல்ல. அது மது சைத்தன்யம் மாதிரி எல்லா பரமேஸ்வர சைத்தன்யம்னு சொல்றோமே அதுதான் மது. மதுகரீவ அப்படின்னா அந்த மதுவை தெரிஞ்சவள், உண்டாக்கக்கூடியவள், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள். அப்போ இங்க எல்லாம் இருக்கக்கூடிய சைத்தன்யமானது நமக்குள்ள நிறையறதுக்கு, நாம அதோட கலக்கிறதுக்கு இவள் தான் அனுகிரகம் பண்ணணும். பராசக்தியினுடைய அம்சம் இல்லையா? பராசக்தியத்தான் நாம நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கணும். இங்க தனித்தனியான பேர் தான் மாறும். சோ இங்க இந்த ஜெகத் பூரா மது பிரவாகமாக வைத்திருக்கக்கூடியவள். அந்த மதுவை நாம வாங்குறதுக்கு நம்ம பாத்திரத்தை சரி பண்ணக்கூடியவள் இவள் தான். நாம எப்பவும் கமுத்து வச்சிருக்கோம், அதை நிமித்து அப்படி இருக்கக்கூடியவள். அந்த கருங்குவளை மலர்ல இருக்கக்கூடிய அந்த தேனை, அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை எடுத்து இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்குறா. அந்த கருங்குவளை மலர் மகோத்பலமாக இருக்கு, ரொம்ப பெரிய அழகான அவ்வளோ பெரிய கருங்குவளை மலர் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதுல இருக்கக்கூடிய தேனை தான் சைத்தன்யமா இந்த உலகத்துக்கு பூரா நமக்கு அனுகிரகமாக அவள் தான் அள்ளி கொடுக்கிறா. அப்படி இருக்கக்கூடியதுல ஒரு ஒரு சின்ன புன்னகை கூட புரியறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. திரபா பிரணகிதானி அப்படிங்கிற இடத்துல அவரு ஒரு ஒரு சிரிக்கிறார் இவளை பார்த்துட்டு. அந்த புன்னகைக்கு இவளுக்கு வெட்கம் வந்துடுது. அந்த வெட்கத்துல கதா போனவள், அந்த பார்வை அவர்கிட்ட போச்சு வண்டு மாதிரி. அவர் சிரிச்ச உடனே திருப்பி ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஆகத்தானி, கதா ஆகத்தானி. அவளுடைய பார்வை போயிட்டு போயிட்டு வருது. இவ்வளவு அழகாக ஆச்சாரியால் மாதிரி யாராலையும் எழுதவே முடியாது. நம்ம சொல்றப்போ பேர் மாத்தி மாத்தி சொல்றோம் பாருங்க. உமா மகேஸ்வராபியாம் நமஹ அப்படின்னு சொல்றோம், லக்ஷ்மி நாராயணாபியாம் நமஹ அப்படின்னு சொல்றோம், வாணி ஹிரண்ய கர்ப்பாபியாம் நமஹ அப்படின்னு சொல்றோம். நீங்க ஆதி திவ்ய தம்பதிகளாக பேரை மாத்தி மாத்தி யார வேணா நமஸ்காரம் பண்ணுங்க, அவங்க எல்லாரும் அதேதான். சரி, இவளுக்கு வெட்கம் ஏன் வருது? பிரணகிதானி, இந்த ஏன் திரபான்னு சொல்லக்கூடிய வெட்கம் இவளுக்கு ஏன் வருது அப்படின்னா, நாம படிச்சிருக்கோம் யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேண சம்ஸ்திதா சொல்லியிருக்கோமா? லஜ்ஜாரூபேண, லஜ்ஜைனா வெட்கம், லஜ்ஜாரூபேண சம்ஸ்திதா. அவள் எல்லாருக்குள்ளேயும் வெட்கம்ங்கிற ரூபத்தில் இருக்கக்கூடியவள். சர்வபூதேஷு எல்லா பூதங்களுக்குள்ளேயும், அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குள்ளேயும் லஜ்ஜாரூபேண சம்ஸ்திதா. அவளே லஜ்ஜையின் ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா அவளுக்கு லஜ்ஜை வருது. வெட்கம்ங்கிறது ஏன் வரணும் அப்படின்னா, அவளுக்கு ஏன் வெட்கம் வருதுன்னா, அச்சோ பார்த்துட்டோமே அப்படின்னு அவளுக்கு வெட்கம். நம்ம பாக்குறப்ப அவர் நம்மளை பார்த்துட்டாரே அப்படின்னு வெட்கம். நமக்கு எதுக்கு லஜ்ஜை இருக்கணும் அப்படின்னா, செய்யக்கூடாத காரியங்களை செய்யறப்ப லஜ்ஜை இருக்கணும். இதெல்லாம் இந்த உணர்வுகள் எல்லாம்
கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு வெட்கம் எப்ப வரணும்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை நாம தனியா இருக்கிறப்ப செய்யறதுக்கு கவலைப்பட மாட்டோம். நாம மதிக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க முன்னாடி இருந்தா நாம அப்படி பேச மாட்டோம். ஏன்னா இப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்க, என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு பேச மாட்டோம். அப்போ அந்த லஜ்ஜை இருக்கு. ஒரு தப்பான வார்த்தையை பெரியவங்க முன்னாடி பேசக்கூடாது, அது வெட்கப்படக்கூடிய செயல் அப்படின்னு அது இருக்கணும். கெட்ட காரியங்களை செய்யறதுக்கு வெட்கப்படணும். தப்பு அப்படின்னா அது செய்யறதுக்கு வெட்கம் இருக்கணும். சோ அது மாதிரி இருக்கக்கூடியதுதான் லஜ்ஜை. இங்க பார்வதி கல்யாணத்தை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கோம். பார்வதி கல்யாணத்துல பார்வதி தேவிய பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவங்க அம்மா முதற்கொண்டு, அவங்க அம்மா எல்லாம் ஈஸ்வரனை பார்த்துட்டு மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்களாம். ஐயோ இந்த பரதேசியா இப்படியா கல்யாணம் பண்ணிக்க போறோம், இது என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு மயக்கம் போட்டே விழுந்துட்டாலாம். ஐயோ நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இவருக்கு அப்படின்னு. ஆனா இவள் பிடிவாதமாக இருந்தா, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் கேக்குறா, எங்க அம்மா எல்லாம் பயப்படுறாங்கல்ல, நீங்க கொஞ்சம் அழகாதான் வந்தா என்ன, ஏன் இப்படி ஒரு வேஷத்துல வந்திருக்கீங்க, உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பல் பூசிக்கிட்டு பாம்புங்களை எல்லாம் சுத்த விட்டுக்கிட்டு இப்படி வந்தா, ஒரு ஜடா முடிய மேல தூக்கி கட்டி இப்படி எல்லாம் வந்தா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. இவள் அவரையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப கேக்குறா, மாமியாருக்காக ரொம்ப சுந்தரஸ்வரூபமாக மாறினாராம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்றோமே, சுந்தரேஸ்வரன் அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகான ஒரு ரூபத்தோட வந்தாராம் மாமியாருக்காக. அதனால பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா நம்ம அம்மாவை மதிச்சு அவர் எவ்வளவு அழகான ரூபம் தாங்கி வந்திருக்காரு அப்படின்னு உட்கார வச்சு கல்யாணத்துக்கான சடங்குகள் எல்லாம் நடக்குது. ஹோம புகை வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவரும் அந்த பக்கம் அவரும் உட்கார வச்சு மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு அவர் அவ்வளவு அழகா இருக்காரு, அவரை பார்க்கணும்னு தேவிக்கு ரொம்ப ஆசையா. அந்த ஹோம புகை இருக்குல்ல, அந்த புகைக்காக கண்ணை இப்படி இப்படி பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டே அப்படியே நைஸா அவரை கொஞ்சமா பார்த்தாலாம் அப்படின்னு அந்த பார்வதி கல்யாணத்துல வரும். அந்த ஹோம புகைக்காக இப்படி பண்ற மாதிரி நைஸா அப்படி கை எடுத்துட்டு போறப்ப அந்த கை மறைப்புல யாரும் பார்க்காத மாதிரி அவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி அவங்களுடைய அன்பு, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அன்பை நாம எப்பவுமே நினைச்சுக்கணும். அதை நினைச்சா நமக்கு ஆனந்தம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நாம எல்லாரும் ஆனந்தமாக இருக்கும். அதனால அந்த சந்தோஷத்தை திருப்பி திருப்பி நினைச்சுக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க, அதனால நாம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறத நாம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இதுல கதா ஆகதானி அப்படிங்கிற வார்த்தைய செல்வத்தை கேட்கக்கூடிய இடத்துல ஆச்சாரியா யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செல்வம்ங்கிறது என்ன? கதா ஆகதானி, வரும் போகும், ஒருத்தங்க கிட்ட நிலையாக இருக்காது. அதனால அந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணி போடுறாரு ஆச்சாரியா. கதா கதானின்னு நம்ம படிக்கிறப்பவே இந்த செல்வம் நம்ம கிட்டேயே வந்தாலும் இது நம்ம கிட்டேயே தங்காது, வரும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போகும். இந்த குணம் அந்த தேவியினுடைய பார்வைக்கு அந்த குணம் எப்பவுமே உண்டு. லட்சுமி கட்டாட்சம்னா என்ன? லட்சுமி கட்டாட்சம் அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கும், நம்ம காசு இருந்துட்டே இருக்காது. அவளுடைய பார்வையானது வரும் போகும். செல்வம் பார்வை நம்ம மேல படுறப்பெல்லாம் செல்வம் வரும், திரும்ப செல்வம் போகும். இப்ப இந்த செல்வமானது எப்படி வரும் போகும்னு சொல்றதுக்கு, செல்வம் வர்றது இளநீர் மாதிரி வருமா, போறப்போ யானை வாயில வச்ச விளாம்பழம் மாதிரி போயிடுமா. இளநீர் எப்படி சேர்த்துச்சுன்னு நமக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மரம் இருக்கு, அவ்வளவு உயரத்துல ஒரு காய் இருக்கு, அது எங்க இருந்து இந்த இனிப்பு தண்ணிய பூமியில இருந்து எப்படி சேகரிச்சுது, எப்ப சேர்ந்துச்சு, அங்க எவ்வளவு தண்ணி இருக்கே நமக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி இளநீருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னு நமக்கு யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மரம் அதை சேர்த்து வச்சிருக்கு மேல. அது மாதிரி எப்படியோ வந்துடுமா செல்வம், இளநீர் வந்த மாதிரி வந்துடுமா. ஒரு விளாம்பழம் இவ்வளவு பெருசு இருக்கு, அதை கொண்டு போய் யானை வாயில வச்சா அது எங்க போச்சுன்னு தெரியும்? அது மாதிரி செல்வம் போயிடுமா. மின்னல் மாதிரி போயிடுமா. மின்னல் எப்படி வந்துட்டு உடனே போகுதோ அது மாதிரி செல்வமானது வந்துட்டு போயிடுமா. அப்படி வந்து போறதுக்கு, நிலைச்சு இருக்கிறதுக்கு நமக்கு ஹரியோட சம்பந்தம் இருக்கணும். ஹரியோட சம்பந்தம் இருந்துச்சுன்னா இது என்ன திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஹரியோட சம்பந்தம் இருந்தா லக்ஷ்மியினுடைய பார்வை திருப்பி திருப்பி மாலை மாதிரி நம்ம கிட்டே வந்துகிட்டு இருக்கும். திருப்பி வரதான் போகுதுன்னு இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுங்க, 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கவலையப்படாம கொடுப்பீங்க தானே, 2 மணி நேரத்துல திருப்பி நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு. அது மாதிரி ஹரியோட சம்பந்தம் நமக்கு இருந்ததுன்னா நாம ஹரியாக இருக்கும். அப்ப லக்ஷ்மியினுடைய பார்வை என்ன? கதானி ஆகத்தான், போகும் வரும். ஆனா மாலா திருஷோர் மதுகரிவ, மாலை மாதிரி போகும் வரும் போகும் வரும், இல்லாமலே பண்ணிடவும் மாட்டா.
அதுக்காக நம்ம கிட்டயே இருக்காது. நம்ம கிட்டயே இல்லையே அப்படின்னு நினைச்சா அடுத்த கணம் நமக்கு திருப்பி வந்துடும். திரும்ப நாம தான் எடுத்து கொடுக்கணும். அதை வெளியே எடுத்து கொடுக்கறப்ப குறையும், குறைஞ்சதை அவ திருப்பி பாக்குறப்ப ரெப்பிடுவா. அது படுத்தி பாருங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் நாமன்னு நினைச்சுக்கோங்க. நாமளே ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட நமக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப நாம அவரோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கோம். இவள் என்ன பண்றா? லக்ஷ்மி கட்டாட்சம் நம்ம மேல விழுது, நிறைய செல்வம் சேருது, நாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். அடுத்து திருப்பி நம்மளேதான் பாப்பா. மாலை மாதிரி திருப்பி பார்த்துட்டே இருக்கிறப்போ நாம எடுத்து அதனாலதான் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு சொல்றாங்க. யாரு எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு செல்வம் திருப்பி லக்ஷ்மி கிட்ட இருந்து வந்து சேரும். அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ நான் முன்னாடி சொன்ன மாதிரி, யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், எப்ப கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நாம செல்வத்தை எடுத்து கொடுத்தா நாம விஷ்ணுவினுடைய வேலை இல்லையா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு 10 டாஸ்க் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் நீ செய்மா அப்படின்னு எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்ருதி அங்க இருந்து வந்து இந்த வேலையில ஒரு 4 வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க செஞ்சாங்கன்னா என்னோட பேர்டன் குறையுதா? அப்போ கணவருக்கு என்ன வேலை? லக்ஷ்மியினுடைய கணவருக்கு என்ன வேலை? எல்லாரையும் காப்பாத்துறது வேலை. நான் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அது வேலை. இங்க கஷ்டப்படுற 2 பேருக்கு நாம கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து நாம கொண்டு போய் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவரோட வேலையில கொஞ்சம் கம்மி ஆகுது. அப்போ லக்ஷ்மிக்கு நம்ம மேல கரிசனம் ஜாஸ்தி ஆகுது. நம்ம கணவருக்கு வேலை சுமையை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலான்னு அவ கணவர் சார்பா நம்மளை பாக்குறா. கதானி நாம யாருக்காவது ஹெல்ப் பண்றோம், குறையுது செல்வம், திரும்ப அவ நம்ம பாக்குறா, திரும்ப நிறையுது. சோ இந்த கதானில நமக்கு செல்வம் திருப்பி மாலை மாதிரி நம்ம கிட்டயே வந்துகிட்டே இருக்கு அவகிட்ட இருந்து. அப்படி வந்துட்டே இருக்கணும்னா ஹரியோட நமக்கு சம்பந்தம் இருக்கணும். ஹரியோட சம்பந்தம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இறைவனோட சம்பந்தம் இருக்கணும். இறைவனோட சம்பந்தம் இருந்தா லக்ஷ்மியினுடைய பார்வை நம்ம மேலேயே இருக்கும். அப்ப நமக்கு திருப்பி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இங்க அந்த பிராமணிக்கு என்ன சொல்றார்? நீங்க போன ஜென்மத்துல கொடுக்காம எல்லாத்தையும் இறுக்கி வச்சிருந்தீங்க, அதனால இப்ப கஷ்டப்படுறீங்க. இப்ப கொடுப்பா, இப்ப எடுத்து கொடுங்க. இப்ப கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஜென்மத்துல கொடுத்தாதான் நமக்கு சேரும் அப்படின்னு. இப்போ எடுத்து கொடுங்க. உங்க மேல அவளுடைய பார்வை மாலை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். கதாகதானி முகுஹு திருப்பி இருந்துகிட்டே இருக்கும். முக்தா முகுர் விதததி வதனே முராரேகே, முராரியினுடைய முகத்தை திருப்பி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. பிரேமத்ரபா பிரணகிதானி கதாகதானி, வெட்கத்தோட பார்த்தாலும் அவளுடைய பார்வையானது ஒரு மாலை மாதிரி அவள் மேல விழுறதும் திரும்ப விழுறதுமாக இருக்கு. மாலாதிருஷோர் மதுகரீவ, மாலை போல அந்த ஒரு தேனி மாதிரி அவளுடைய பார்வையானது மகோத்பலையா, பெரிய ஒரு குவளை மலர் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய முகத்திலேயே தேவியினுடைய பார்வையானது எப்பவும் போயிட்டு வருது. அப்படிப்பட்ட சாகர சம்பவாயா, இந்த பார்க்கடலில் உதித்தவளான லக்ஷ்மி சாமி எனக்கு ஸ்ரீயம் திசத்து, எனக்கும் மங்களத்தை, சௌபாகியத்தை, நல்ல எதிர்காலத்தை, வசதியை கொடுக்கட்டும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். முக்தா முகுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாத்ரிஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திசதோ சாகர சம்பவாயாஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.